இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ இது சாதாரண சிட்ஃபண்ட் மோசடி மாதிரி தெரியல. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு யாரோ இதை வேணும்னே திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்கு. சரி, நம்ம குடும்பத்தை பழி வாங்க நினைக்கிற அளவுக்கு அப்படி யார் இருக்கா? அதான் ஒன்றும் தெரியல. நமக்கு தெரியாம நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய எதிரி இருக்காங்க. அதனால்தான் அந்த சிட்ஃபண்ட் ஆளுங்க கூட இருந்தவன் அவன் முகத்தை கூட காட்டாம கர்ச்சீஃபால அவன் முகத்தை மூடி இருந்தான். அவனோ இல்ல அவனை சார்ந்து யாரோ தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இதுக்கு முன்னாடி பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ அது தற்செயலா நடக்கல. அவர் யூஸ் பண்ண டூத் பேஸ்ட்ல யாரோ பாம்பு விஷத்தை கலந்திருக்காங்க. ஏய், என்னடா சொல்ற? ஆமா, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண, ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நம்ம வீட்டுக்குள்ள வந்து பேஸ்ட்ல விஷத்தை கலந்திருக்காங்கன்னா அது நம்ம குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட ஆளாதான் நிச்சயமா இருக்கணும். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா அத பண்ணவ அலர்ட் ஆயிடுவான்னு தான் நான் சொல்லல. யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். ஆனா இப்ப வரைக்கும் அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. கோயிலையும் இதே மாதிரிதான் சாம்பார்ல விஷம் கலந்தாங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி திட்டம் போட்டு தான் யாரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.